Hi friends, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த ஒரு அப்டேட்ல டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 கவுன்சிலிங் ரிலேட்டடா நம்ம ரெகுலரா அப்டேட் பார்த்துட்டு வரோம். அந்த விதத்துல ஸ்டெனோ டைபிஸ்ட் 1 2 3 இந்த மூணு கவுன்சிலிங் அப்படிங்கறது இன்னைக்கு டேட்ல இருந்து ஸ்டார்ட் ஆகி 12ஆம் தேதி வரைக்கும் நடக்க போகுது. அதாவது மார்ச் 10, 11, 12 இந்த 3 தினங்கள்ல வந்து கவுன்சிலிங் அப்படிங்கறது நடத்த போறாங்க. ஃபர்ஸ்ட் பேஸ்டு கவுன்சிலிங்கான விஓஜேஏ பில் கலெக்டர் எக்ஸெட்ரா இந்த மாதிரியான ரூலுக்கு வந்து கவுன்சிலிங் நடந்தது. ரெண்டாவது வந்து டைபிஸ்ட் அப்படிங்கிற போஸ்டிங் வந்து கவுன்சிலிங் நடந்தது. தேர்ட் பேஸ்டு ரவுண்ட் அப்படிங்கிறது ஸ்டெனோ டைபிஸ்ட் 1ல இருந்து கிரேட் 3 இருக்கக்கூடிய கேட்டகரி வரைக்கும் கவுன்சிலிங் அப்படிங்கிறது நடத்த போறாங்க. கவுன்சிலிங் போறதுக்கு முன்னாடி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பண்ண வேண்டிய விஷயங்கள் வந்து என்ன, கோடு நம்பர் அப்படிங்கிறது வந்து எப்படி நம்ம வந்து கரெக்டா வந்து பார்க்கணும், எந்தெந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு எவ்வளவு வேக்கன்ட் வந்து இருக்கு அப்படிங்கிற நீங்க முன்கூட்டி தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்க அந்த கவுன்சிலிங் ரூம்ல போயிட்டு இந்த போஸ்டிங் எடுக்கிறதுக்கு உங்களுக்கு வந்து ஈஸியா இருக்கும். அதனால இந்த ஒரு ப்ரொசீஜரை நீங்க வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ இவ்வளோ வேகன்சிஸ் வந்து ஆடண்டம்ல வந்து கொடுத்துருக்காங்க. எப்படிலாம் வந்து பார்த்தீங்கன்னா போஸ்டிங் கோட் வந்து இருக்கும், என்னென்ன நம்ம பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்க போறோம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்போ நம்ம சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிறத எனபிள் பண்ணிச்சுக்கோங்க. நம்ம சேனல்ல இருந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் அப்டேட்ஸும் ஈஸியா நீங்க மிஸ் பண்ணாம பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். சரி வாங்க இப்போ நம்ம டைரக்டா வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, ஆக்சுவலா வந்து டிஎன்பிசி குரூப் 4 கவுன்சிலிங் அப்படிங்கிறது இப்போ ரெகுலரா நம்ம வந்து போயிட்டு இருக்குது. அந்த விதத்துல ஸ்டெனோ டைபிஸ்ட் அப்படிங்கிற ரோல்ல நம்ம வந்து பார்க்கலாம். அதுல நீங்க பண்ண வேண்டிய விஷயம் அப்படிங்கறத பார்க்கும்போது டிஎன்பிஎஸ்சி உடைய நோட்டிபிகேஷன் ஆடண்டம் ஏ அப்படிங்கறதுல நீங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா வேகன்சிஸ் வந்து ரிவர்ஸ் பண்ணி நமக்கு வந்து அப்டேட் பண்ணிருக்காங்க. அதுல ஸ்டெனோ டைபிஸ்ட் அப்படிங்கிற கேட்டகரி வந்து எங்க இருக்கு அப்படிங்கறத நீங்க வந்து பார்க்கணும். ஏன்னா மீதி ரோல் எல்லாமே வந்து நம்மளுக்கு கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸ்டெனோ டைபிஸ்ட் கிரேட் 3 அப்படிங்கிறது கோடு நம்பர் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 2300 அப்படிங்கிற கோடு நம்பர் எதுக்காக கொடுத்துருக்காங்க அப்படின்னா தமிழ்நாடு மினிஸ்ட்ரியல்ஸ் அண்ட் ஜுடிஷியல் மினிஸ்ட்ரியல் சர்வீசஸ் அப்படிங்கிற கேட்டகரியில நம்மளுக்கு 642 வேகன்சிஸ் அப்படிங்கிறது முழுமையா நம்மளுக்கு வந்து இருக்குது. டோட்டலா வந்து ஸ்டெனோ டைபிஸ்ட் அப்படிங்கிறதுக்கு வந்து எப்படி கொடுத்துருக்காங்கன்னா 666 வேக்கன்ட் அப்படிங்கிறது வந்து அவைலபிளா இருக்கு. ஸ்டெனோ வந்து கிரேட் 1 2 3 இது மூணுமே சேர்த்து 662 வேகன்சிஸ் அப்படிங்கிறத உங்களுக்கு என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா ஃபைனல் நம்மளுக்கு வந்து கொடுத்துருந்தாங்க. அதுவுமே உங்களால வந்து பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சோ அதே மாதிரி அந்த விதத்துல ஆர்என்டம்ல நம்ம பார்க்கும்போது ஒன் பை ஒன்னா நமக்கு வந்து அப்டேட் பண்ணிருக்காங்க. இதை பத்தி நம்ம ஃபுல்லா வந்து எக்ஸ்பிளைன் பண்ணலாம். அதுக்காக நீங்க ஆரண்டம் 1A அப்படிங்கிற ஓபன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல ஸ்டெனோ டைபிஸ்ட் அப்படிங்கிறது கோட் நம்பர் வைஸ் நம்மளுக்கு எவ்வளவு வேக்கன்ட் இருக்கு அப்படிங்கிற கொடுத்துருப்பாங்க. என்ன படிப்பு படிச்சுக்கணும் அப்படிங்கறத நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம ஃபர்ஸ்ட் வந்து என்ன பார்க்கலாம் அப்படின்னா ஸ்டெனோ டைபிஸ்ட் பார்க்கலாம். இதுல வந்து கோடு நம்பர் வந்து 3497 அப்படிங்கிறது தமிழ்நாடு ஃபாரஸ்ட் பிளானேஷன் கார்பரேஷன் லிமிடெட்ல வந்து ஒன்னு வேக்கன்ட் இருக்குது. இது வந்து 10th லெவல் குவாலிஃபிகேஷன். அதே மாதிரி 3504 வந்து நம்மளுக்கு தமிழ்நாடு சுகர் கார்பரேஷன்ல வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி தமிழ்நாடு ஆதி திராவிடர் ஹவுசிங் அண்ட் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் லிமிடெட் தாட்கோ டிபார்ட்மெண்ட்ல 4 கொடுத்துருக்காங்க. இதுவுமே ஸ்டெனோ டைபிஸ்ட் தான். அதே மாதிரி தமிழ்நாடு வேர் ஹவுசிங் கார்பரேஷன்ங்கிற டிபார்ட்மெண்ட்ல நமக்கு வந்து ஒரு வேக்கன்ட் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே 10th லெவல் குவாலிஃபிகேஷன் நமக்கு வந்து அப்டேட் பண்ணிருக்காங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து தமிழ்நாடு மெடிக்கல் சர்வீஸ் கார்பரேஷனுக்குமே நம்மளுக்கு என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா ஸ்டெனோ டைபிஸ்ட் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. இது வந்து ஸ்டெனோ டைபிஸ்ட் 1 2 சரிங்களா? இப்போ கிரேட் 3ல இருக்கக்கூடியது ஸ்போர்ட்ஸ் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி ஆஃப் தமிழ்நாடு இந்த டிபார்ட்மெண்ட்ல 5 வேக்கன்ட் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி தமிழ்நாடு ஹேண்டிகிராஃப்ட் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் லிமிடெட்ல ஒரு வேக்கன்ட் சொல்லிட்டு நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி ஒன் பை ஒன்னா நமக்கு வந்து கோட் வைஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதேமே நீங்க வந்து பாத்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து அந்த போஸ்ட் கோடுக்கு நிறைய நம்மளுக்கு வந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா கம்யூனிட்டி வைஸ் வந்து எவ்வளவு வேக்கன்ட் இருக்கு, எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி எம்பிசி டிஎன்சி பிசி பிசிஎம்னு சொல்லிட்டு எவ்வளவு வேக்கன்ட் அப்படிங்கறத இருக்கு அப்படிங்கிற உங்களுக்கு வந்து இந்த இடத்துல ரிவர்ஸ் பண்ணிருக்காங்க. அதே மாதிரி ரிவர்ஸ் பண்ணதுல என்ன படிப்பு படிச்சவங்க இருக்காங்க அப்படிங்கறது உங்களுக்கு இந்த இடத்துல வந்து கொடுத்துருக்காங்க. ஏஜ் லிமிட் என்ன, ஏஜ் ரிலாக்ஸேஷன் என்ன அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு இந்த ஆரண்டம் 1A 1B 1C அப்படிங்கறதுல நமக்கு வந்து ரிவைஸ் பண்ணி வந்து அப்டேட் பண்ணிருக்காங்க. இதை முழுமையா நீங்க வந்து பாத்துக்கோங்க. கவுன்சிலிங் போறவங்க அந்த போஸ்ட் கோடு அப்படிங்கறது கண்டிப்பா நீங்க கம்பல்சரியா தெரிஞ்சு வச்சுக்கணும். எந்தெந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து எந்தெந்த போஸ்ட் கோடு வந்து இருக்கு அப்படிங்கிற நீங்க தெரிஞ்சாதான் உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா நீங்க ஈஸியா வந்து சூஸ் பண்றதுக்கு உங்களுக்கு வந்து ஈஸியா இருக்கும். அப்படிங்கிற பட்சத்துல நீங்க போஸ்ட் கோடு அப்படிங்கறத கண்டிப்பா நீங்க வந்து செக் பண்ணிக்கோங்க. என்னென்ன போஸ்ட் கோடு வந்து இருக்கு அப்படிங்கறத நீங்க ஆரண்டம் வந்து வியூ பண்ணி பார்த்தா உங்களுக்கு தெரியும். ஆரண்டம் அப்படிங்கிறது டிஎன்பிசி அபிஷியல் வெப்சைட்லயே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் டேபை கிளிக் பண்ணீங்கன்னா ஆரண்டம் கொடுத்துருப்பாங்க. அந்த ஆரண்டம் நீங்க வியூ பண்ணி ஓபன் பண்ணி பாத்துக்கோங்க. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா அப்டேட். கவுன்சிலிங் வந்து சொல்ற அளவுக்கு வந்து டிஃபரெண்டாலாம் இருக்காது. எப்பயும் போல கவுன்சிலிங் அப்படிங்கிறது கவுன்சிலிங்க்கு முன்னாடி நம்ம கிட்ட வந்து டாக்குமெண்ட்லாம் வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க. நம்ம கிட்ட என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் வந்து இருக்கணும் அப்படிங்கறத அவங்க வந்து முன்கூட்டி நம்ம கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா மெமோ அப்படிங்கிறது இருந்தாதான் நீங்க டிஎன்பிசி ஹால்குள்ளே உள்ள அந்த ஆஃபீஸ்க்குள்ளே என்ட்ரி ஆக முடியும். அதுல ஒரு QR கோடு கொடுத்துருப்பாங்க. அந்த QR கோடை ஸ்கேன் பண்ண உடனே உங்களை வந்து அலோவ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வந்து கவுன்சிலிங்க்கு போறதுக்கு முன்னாடி நம்ம கிட்ட டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அப்படிங்கிறது இந்த மேஜையில போயிட்டு நீங்க வந்து உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இதுலயே கொடுத்துருப்பாங்க மெமோல.
அந்த டேபிள்ல போயிட்டு நீங்க உட்கார்ந்த உடனே ஆஃபீஸர்ஸ் வந்து உங்களை வந்து வெரிஃபை பண்ணுவாங்க. நீங்க வெரிஃபை பண்ணும்போது உங்ககிட்ட எல்லா சர்டிபிகேட்ஸுமே உங்ககிட்ட வந்து இருக்கணும். அதாவது நீங்க என்னென்னலாம் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4க்கு அப்ளை பண்ணும்போது கொடுத்துருந்தீங்களோ அது எல்லாமே வந்து டேட் வைஸ் உங்களுடைய அந்த சர்டிபிகேட் நம்பர் வைஸ் எல்லாமே செக் பண்ணுவாங்க. ஸ்டெனோ டைபிஸ்ட் அப்படிங்கிற பட்சத்துல கண்டிப்பா நீங்க டைப்ரைட்டிங் சர்டிபிகேட் அப்படிங்கிறது கண்டிப்பா உங்ககிட்ட இருக்கணும். அது தமிழா இருக்கட்டும், இங்கிலீஷா இருக்கட்டும், நீங்க வந்து ஜூனியர் முடிச்சிருந்தாலும் சரி, ஜூனியர் முடிச்சிருந்தாலும் சரி, லோவர் அப்பர் என்ன பண்ணிருக்கீங்கிறது முக்கியம் இல்ல. ஆனா உங்ககிட்ட வந்து டைப்ரைட்டிங் அப்படிங்கிற சர்டிபிகேட் உங்ககிட்ட இருக்கணும். சிஓஏ சர்டிபிகேட் அப்படிங்கிறது உங்ககிட்ட வந்து இருக்கணும். சரிங்களா? சிஓஏ அப்படிங்கிறது கம்பல்சரி கிடையாது. ஆனா ஸ்டெனோ டைபிஸ்ட்ங்கிற டிபார்ட்மெண்ட்டுக்கு நம்ம வந்துட்டோம்னாலே டைப்ரைட்டிங் அப்படிங்கிற சர்டிபிகேட் உங்ககிட்ட வந்து இருக்கணும். சரிங்களா? அதையுமே நீங்க வந்து பாத்துக்கோங்க. நீங்க தனியா வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்ககிட்ட வந்து இல்ல அப்படின்னா நீங்க அவங்க ஒரு லிஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த பட்டியல்ல நீங்க வந்து படிச்சிருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்துல கண்டிப்பா அதாவது வந்து கேண்டிடேட்ஸ் ஹூ ப்ராசஸ் த டிகிரி டிப்ளமோ இன் கம்ப்யூட்டர் சயின்ஸ், கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இந்த இது ரிலேட்டடா நீங்க வந்து பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்ககிட்ட இந்த டைப்ரைட்டிங் சர்டிபிகேட் அப்படிங்கிறது கம்பல்சரியா தேவையில்லைங்க அப்படிங்கிற வந்து சொல்லிட்டாங்க. சரிங்களா? இதெல்லாம் வந்து சர்டிபிகேட்லாம் வெரிஃபை பண்ணதுக்கு அப்புறம் தான் உங்களை வந்து கவுன்சிலிங் ஹாலுக்கு வந்து போக சொல்லுவாங்க. கவுன்சிலிங் ஹாலில் வந்து எப்பயும் போல வந்து ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் எப்படி வந்து கவுன்சிலிங் பண்ணாங்களோ அதே மாதிரி உங்களை வந்து இந்த டிபார்ட்மெண்ட் வந்து இருக்குங்க, இந்தந்த லொகேஷன்லாம் உங்களுக்கு வந்து வேக்கண்ட் வந்து இருக்கு, உங்க கம்யூனிட்டிக்கு வந்து இங்க இருக்கு, உங்களுக்கு இது ஓகேவா அப்படிங்கிற கேட்பாங்க. மோஸ்ட்லி ஃபர்ஸ்ட் டே வந்து உங்களுக்கு எல்லாமே நீங்க கேட்கறது வந்து கிடைச்சிரும். ஓன் டிஸ்ட்ரிக்ட் கிடைக்கிறதுக்கும் பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்கு. அதுக்கப்புறம் அடுத்த டேல 2ஆம் நாள் 3ஆம் நாள் போறது போது அவங்க நம்ம கேட்கறது வந்து இல்லை அப்படின்னா அவங்க ஒரு சாய்ஸ் கொடுப்பாங்க. இந்த இடத்துல இல்லை, நீங்க இங்க எடுத்துக்கிறீங்களா அப்படிங்கிறத கேட்பாங்க. உங்களுக்கு ஓகே அப்படிங்கிற நீங்க கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்கன்னா அப்பவே உங்களுக்கு வந்து அப்பாயின்மெண்ட் ஆர்டர் அலாட்மெண்ட் லெட்டர் அப்படிங்கிறது வந்து கொடுத்துருவாங்க. அலாட்மெண்ட் லெட்டர் வாங்கிட்டு நீங்க வீட்டுக்கு வந்துட வேண்டியதான். இதுதான் வந்து கவுன்சிலிங்க்கு உண்டான அப்டேட். ஸோ கண்டிப்பா இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருக்கா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம நெக்ஸ்ட் ஒரு அப்டேட்ல மீட் பண்ணுவோம். தேங்க்யூ.